வேதத்தில் ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்போது அந்த விசுவாசங்கிறது கேள்விப்படுறதன் மூலமாக தான் வருமா? அது எப்படி கேள்விப்படணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி வேதத்தை வாசிக்கிறோம், வாசிக்கிறதன் மூலமாகவும் விசுவாசத்தை நம்ம பெறுகிறோம். அப்போ கேள்விப்படுறதுங்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றத அறிந்து கொள்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, யோவான் 7 நடக்கிற ஒரு சம்பவத்தை முதல்ல நம்ம தியானிப்போம். அந்த யோவான் 7 நடக்கிற சம்பவத்தை வச்சு எப்படி ஒரு மனுஷன் விசுவாசத்துக்குள்ளே நடத்தப்படுகிறான், அதே நேரத்தில் அவிசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு அந்த அவிசுவாசம் எப்படி அவங்களுக்குள்ளே நிலைச்சிருக்கிறது அப்படிங்கிறத குறிச்செல்லாம் பார்த்துட்டு, இந்த விசுவாச கேள்வியை நீங்களும் நானும் இந்த மாதிரி சேர்ந்து வேதத்தை கேட்டு தியானிக்கிறதன் மூலமாக எப்படி நமக்குள்ள அந்த அருவாதமையான விசுவாசம் நிலைத்திருக்குது அப்படிங்கிறத குறித்து கொஞ்சம் அனுபவங்கள் வாயிலாகவும் பேசுவோம். வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது. கேள்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். அதில் கொஞ்சத்தை நான் எடுத்து போட்டிருக்கிறேன். எவ்வளோ முடியுதோ அன்றைக்கி நம்ம சேர்ந்து தியானிக்கலாம். ஸோ ஏசப்பா இந்த ஒரு பண்டிகை நடக்குது, கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகைக்கு நடுவில் போகிறாரு, போய் உபதேசம் பண்ணுறார். அவர் உபதேசம் பண்ணும்போது அதை பார்க்குற அநேகர் என்ன செய்கிறாங்க, இவருக்கு எப்படி வேத வசனம் தெரியுதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுகமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்கிறாரு. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுவான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இயேசு பேசின வார்த்தைகளை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அதில் இருக்கிற வேத வசனத்தின் வெளிப்பாடுகளை கவனிக்கிறாங்க. அந்த வேத வசனத்தை அவர் அழகாக எடுத்து பேசும்போது, இவர் கல்லாதவராக இருந்தும் எப்படி இவருக்கு வேத வசனம் தெரியுது என்று கேட்கிறாங்க. அப்போ அந்த நாட்களில் வேத வசனத்தை கேட்டு கற்றுக்கொண்டாங்க, வேத வசனங்களை எடுத்து வாசித்தாங்க. அதுக்கு எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் தேவன் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லோரும் அவருடைய சந்ததியில் சேர்ந்திருக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். அப்போது நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய அந்த நாளில் அதுதான் வேத புஸ்தகம், கர்த்தருடைய வேத நியாயப்பிரமாணம். இதை எடுத்து சத்தம் போட்டு வாசித்திருக்கிறாங்க. அதை வாசித்து கேட்டு அதுதான் தேவனுடைய வார்த்தை என்பதை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். யாத்திராகமம் 24:7 அந்த உடன்படிக்கை புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக யோசுவா மோசே சத்தம் போட்டு வாசிக்கிறாரு. அப்போ கர்த்தர் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம், அதுக்கு செவி கொடுப்போம் அப்படின்னு பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லா காலத்துலேயும் பார்த்திங்கன்னா வேதம் இப்படி தான் வாசிக்கப்பட்டிருக்கு, எடுத்து வாசிச்சிருக்கிறாங்க. வாசிக்கிறத கேட்கறதன் மூலமாக அவங்க இந்த தேவனுடைய சத்தம் என்று அறிந்து அதை கேட்டு விசுவாசிகளாக. இப்படித்தான் நாமளும் அந்த விசுவாசத்துக்கு உட்பட முடியுங்கிறது தான் யோவான் 5:24 இயேசு சொல்கிறாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வசனத்தை கேட்கணும், கேட்டு அதன் மூலமாக நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம், இந்த வார்த்தை தேவனுடையது என்று அறியும் பொழுது பேசுகிற ஆளை கவனிக்கிறதில்ல, அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வேத எழுத்துக்கள் அதன் மூலம் கர்த்தர் வெளிப்படுறாரே, அந்த வெளிப்பாடுகளின் மூலம் இது நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருது. அப்போது நம்ம தேவனுடைய சத்தம் என்பதை அறிகிறோம். இப்படித்தான் அந்த கூடார பண்டிகையில் அநேகம் பேர் பார்த்து அறிந்து கொண்டாங்க. அப்போ கொஞ்சம் பேருக்கு டவுட் வருது. அப்போ சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க, இவரை தானே கொலை செய்யும்படி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு தாராளமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, ஒருவேளை இவர் கிறிஸ்துங்கிறத உண்மையாகவே அதிகாரிகள் அறிஞ்சிக்கிட்டாங்களோ
அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு சில பேர் பேசினாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு இருந்த சந்தேகம் எதனால் தெரியுமா வந்தது? அவங்க அவருடைய வார்த்தையை முதல்ல கேட்கும்போது விசுவாசம் வந்துச்சு. ஆனால் அவருடைய உருவத்தை பார்த்து அவர் இந்த ஊருக்காரர்ல அப்படின்னு யோசித்த உடனே தான் அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன், அவர் மெஸ்ஸியாங்கிறவர், கிறிஸ்துங்கிறவர் வரும்போது எங்கேருந்து வருவாருன்னு தெரியாதுன்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்க. ஆனால் இவர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு நமக்கு தெரியுமே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், ஆனால் நான் சுயமாக வரலை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அப்போது இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் அவங்கக்கிட்ட உட்காந்து விளக்கி சொல்லலை. இந்த பாருங்கப்பா, நான் கலிலேயாவிலேருந்து வரல, நான் பிறந்தது பெத்லஹேம் அப்படின்னு சொல்லி அதை பற்றிலாம் விளக்கி சொல்லவே இல்லை பாருங்கள். காரணம் என்ன? ஆண்டவர் அந்த ஒரு ஃபிசிக்கல் பர்த், இங்கே இருக்கிற பூமி மாம்சத்துக்குரிய பிறப்பை குறித்து அவர் எப்போதுமே அதை குறித்து அவர் இது பண்ணவே இல்லை. ஆவிக்குரிய பிறப்பு தான் அவரை பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது. ஆகையினால தான் பார்க்குறோம், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். அதே மாதிரி சொல்கிறார், ஆவியில் பிறந்தவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறாரு, அவன் எங்கேருந்து வருகிறான் என்றும் எங்கே போகிறான் என்றும் ஒருவனுக்கும் தெரியாது, காற்று அடிக்கிறத போல் இருக்கிறான்னு சொல்கிறார். அப்போது எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு? வார்த்தையை கேளு, வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிற வேத சத்தத்தை கேட்டு இது தேவனுடைய சத்தம் என்பதை அறிந்து கீழ்ப்படி. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ இதைத்தான் சொல்கிறாரு, என்னுடைய சத்தத்தை கேட்கிறவனுடைய இருதயத்திலேருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்படும்னு சொல்கிறாரு. அப்போது கொஞ்சம் பேர் சந்தேகத்துக்குள்ளே போயிட்டாங்க, அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிடுச்சுன்னு பார்க்குறோம். சரி, அடுத்தால நம்ம இந்த வேத வசனத்தை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத குறித்து லூக்கா 8 தேவன் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுங்கிறார். அப்போது நம்ம வேத வசனத்தை வாசித்தாலும் சரி, இப்படி குரூப்பாக உட்காந்து தியானித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டாலும் சரி, நம்ம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிற விதத்தை குறித்து கவனிக்க சொல்கிறார். ஏன்னா நான் பாட்டுக்க இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, அப்போ என்ன ஆகிவிடும், இந்த வசனம் என்னுடைய இருதயத்தில் போகாது. அதே நேரத்தில் நான் எதையாவது குறித்து ஒரு நோக்கமாக இருக்கிறேன், வேறு எதையாவது ஃபோக்கஸ் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா இதாகுதுன்னா நான் டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு என்னால் செய்ய முடியாது. அதனால சொல்கிறார், நீ எப்படி கேட்குறேங்கிறத கவனிப்பா அப்படிங்கிறார். அப்போ நீங்களும் நானும் வேதத்தை உட்காந்து தியானிக்கும் போதெல்லாம் நான் கவனமாக அதை கேட்டு உள்ளார வாங்கணும். இந்த வசனத்தின் மூலம் ஏசப்பா எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கேட்டோன்னு வைங்களேன், நமக்கு உள்ளவங்களாக இருப்போம். எப்படி விசுவாசம் உள்ளவங்களாக இருப்போம், அப்போ நமக்கு அதிகம் கொடுப்பாரு. ஆனால் இந்த விசுவாசம் இல்லாதவங்க, ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுக்காதவங்க, செவி கொடுக்காதவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார், இருக்கிறதும் போயிடும்னு சொல்கிறார். இதைத்தான் மார்க்லையும் சொல்கிறார், பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படுங்கிறார். அப்போ வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு விசுவாசம் இன்னும் விருத்தி ஆகுது. நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் விருத்தி ஆகும்னு அர்த்தம். இதை கேட்கறதுன்னு உடனே நம்ம எதையாவது ஜெபத்தில் விண்ணப்பத்தில் எதையாவது எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறதுன்னு நினச்சிடக்கூடாது. இது வசனத்தை கேட்கறதன் மூலமாக நமக்குள்ளே வரக்கூடிய விசுவாசத்தின் அளவு. ஆனால் அந்த விசுவாசம் வரும் பொழுது நீங்கள் விசுவாசத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறீர்கள் தேவன் சொல்லியிருக்காரு. இப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லை. முதல்ல ஆண்டவரே என்னோடு பேசும், உமது சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க விருப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது தான் முதல்ல விசுவாசம் வருது. விசுவாசத்தினால நம்ம தேவனிடத்தில் சேர்ந்து நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் சரியான முறைமையை தவிர எடுப்பில் போய் நின்று கேட்குறது இல்லை. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் என்ன பார்க்குறோம், அப்பா மகன் உறவு இருக்குது, பூமிக்கு அடுத்த உறவு. அதில் ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட வரும்போதெல்லாம் அப்பா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? அப்பா பாரு, நீ என்கிட்ட வரும்போது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு தெரிஞ்சிக்க மாட்டேங்கிற, உனக்கு நான் சொல்கிறதுக்கு எவ்வளவோ வச்சுருக்கிறேன், அது எல்லாத்தையுமே நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் என்கிட்ட கேட்டுட்ருக்கிறேன்னு தானே சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்ம பரலோக தகப்பனுமே அவர் பாதப்படியில் உட்கார்ந்து நன்மையானதை அவர் வார்த்தையின் மூலம் சொல்கிறத கேட்டு
அதுக்கு பிறகு நம்ம அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன கேட்குறோமோ அதை நமக்கு கொடுக்குறாரு. காரணம் என்ன? இப்போ நம்ம அவரிடத்துலேருந்து பெற வேண்டியதை அவர் நமக்கு சொல்ல வேண்டியதை நமக்கு சொல்லிடுறாரு. இனிமேல் நம்ம கேட்குறத என்ன செய்வோம்? கரெக்டாக பார்த்து கேட்போம். ஆண்டவரே, அப்படின்னா நீங்கள் எனக்கு வச்சிருக்கிற பாதை இதுன்னா இந்த பாதைக்கு எனக்கு இது தேவை, இதை கொடுங்கன்னு சொன்னால் அதை கரெக்டாக கொடுப்பாரு. ஏன்னா எதை கேட்டாலும் சித்தத்தின்படி கேட்டால் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போது விசுவாசத்தினால நம்ம மேனிப்புலேட் பண்ணல ஆண்டவரை. விசுவாசத்தினால அந்த உறவில் புதுப்பிக்கப்படுகிறோம். உறவில் நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஏசப்பா அதை தான் சொல்றாரு, என்னுடைய ஆடுங்க எனக்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுதுங்கிறார். அப்போ ஆடுகள் செவி கொடுக்கும்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி வேத சத்தத்துக்கு நம்ம கேட்டு கீழ்ப்படுகிற பொழுதெல்லாம் இயேசுவுக்கு செவி கொடுக்குறோம். அவர் போகிற பாதையில் நம்ம நடத்தி கொண்டு போகிறாரு. அந்நியருக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம் என்பதை காண்கிறோம். சரி, ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, யாத்திராகமம் 15, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் கேள்விப்படுதல் என்பதை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய சத்தத்தை நீ கவனமாக கேளு. அப்போ யாத்திராகமத்தில் மோசே மட்டும்தானே கர்த்தர்கிட்ட போய் நேரடியாக பேசினார். ஜனங்கள்லாம் கீழே தானே உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி கர்த்தருடைய சத்தம் கேட்கும்? மோசே கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவங்க காதுகள் கேட்க வாசித்திருக்கிறாரு. அதை கேட்டிருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நீ கேட்ட வசனத்தை கவனமாக நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்படி பண்ணனா உனக்கு நோய் வராது என்று சொல்கிறார். இன்றைக்கி அதே தான். இந்த வார்த்தையை கேட்டு நம்ம விசுவாசிகள் ஆகும் பொழுது, நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நமக்கு ஒரு நோயும் வர கர்த்தர் விடுவதில்லை. ஏன்னா நோய்ங்கிறது எதனுடைய விளைவாக வருது? பாவத்தின் விளைவாகத்தான் நமக்குள்ளே என்ட்ராகுது. அப்போது நம்ம இதிலிருந்து காத்து கொள்வதற்கு வேத வசனம் நம்ம கவனமாக கேட்கணும் என்பது. அதே மாதிரி இப்போ விசுவாச கேள்வியை குறித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு உள்ள வசனத்தை குறித்து ஏசப்பா கோட் பண்ணும்போதெல்லாம் அதை நீங்கள் கேள்விப்படலையான்னு தான் கேட்குறாரு பாருங்கள். மத்தேயு 5:21 சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது மாதிரி அவர் கோட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களே அப்படி தான் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து சொல்லும்போது, தாவீது இப்படி செஞ்சாங்கிறத நீங்கள் வாசிக்கவில்லையா, கேள்விப்படவில்லையா என்று தான் கேட்பார். அப்போது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அச்சிடப்பட்டு நம்ம எல்லார் கைகள்லையும் வேத வசனம் இருக்குது. அந்த நாளில் சுருளேடுகளில் இருந்திருக்குது, எல்லார்கிட்டையும் இருந்ததில்லை. சில பேர் அந்த நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க அதை வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க, எல்லா இடத்துலையும் இல்லை. ஆனால் கேட்கும்போது தான் அநேகருக்கு விசுவாசம் வந்திருக்கு. வேத வசனத்தை சத்தம் போட்டு வாசிச்சிருக்கிறாங்க, அல்லது ஏதாவது ஒரு வழிகளில் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த பிரசங்கங்களை கேட்க கேட்க விசுவாசம் வந்திருக்குங்கிறது தான் வேதத்தின் உண்மை. இப்போ என் வாழ்க்கையிலையும் அதுதான் நான் சொல்ல முடியும். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பார்த்திங்கன்னா எனக்கு ஆரம்ப நாட்களில் நான் கேட்ட வசனம், சபைகளில் போய் நான் இப்போ கேத்தலிக் சர்ச்சில் உட்காந்துருந்தப்போ அநேக முறை கேட்பேன். ஒரு உபதேசமாக கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன். நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க யார் பிரசங்கம் பண்ணுறாங்கலாம் கவனிச்சிட்ருப்பேன். பட் ஆனால் எனக்கு விசுவாச கண்கள் திறக்கப்படக்கூடிய நேரம் வரும் பொழுது ஒரு பிரசங்கம், நான் உண்மையிலேயே இந்த நம்ம கைகளில் இருக்குது பார்த்திங்களா பிஎஸ்ஐ பைபிள், இந்த பிஎஸ்ஐ பைபிள் எபிரேய மொழியிலிருந்து அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டது. இங்கே எதுவும் மாற்றம் செய்யப்படவில்லை. ஆகையினால தான் பார்த்திங்கன்னா இந்த வேதாகமம் ஒரு தூய்மையான ஒரு வடிவத்தில் இருக்குது. அதை டைல்யூட் பண்ணாமல் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற மொழி டிரான்ஸ்லேஷன் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்தந்த டினாமினேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை மாற்றி விட்டார்கள். அதனால தானோ என்னவோ விசுவாசம் அதில் வராமலே போய்விடுகிறது. ஏன்னா அந்த தேவனுடைய வசனத்தை யாரும் ஆல்ட்ரு பண்ணக்கூடாதுன்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு. அதை அப்படியே எடுத்து மொழிபெயர்க்கணுமே தவிர அதை ஆல்ட்ரு பண்ணி செய்யக்கூடாது. ஒருவேளை அதுக்கான வேண்டிய விளக்க உரைகள் எழுதலாம், அதில் தவறில்லை. அதை எளிமைப்படுத்துவதற்காக சில விஷயங்களை அவங்க கோட் பண்ணலாம். ஆனால் வசனத்தை அப்படியே எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது தான் அந்த ஒரிஜினல்
இன்டென்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பிரசங்கம் பண்ண ஒரு சகோதரர், ஒரு இந்து சகோதரர் தான். ஆனால் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இந்த சத்திய வசனத்தை எடுத்து வாசித்து தியானித்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்கிற வசனத்தை அவர் பிரசங்கித்த உடனே எனக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுதே, அப்போ நம்ம அவனுடைய கிங்டமில் என்ட்ரு பண்ணணும்னா நம்ம தண்ணீர் மூழ்கி ஞானஸ்தானம் வாங்கணும், பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் வாங்கணுங்கிறத உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ ரட்சிப்புக்குள்ள தேவன் வழி நடத்தினார். இப்படித்தான் பாருங்கள், இன்றைக்கும் கேட்பதன் மூலம், அது தேவனுடைய வார்த்தையை குறித்த பிரசங்கமாக இருக்கலாம், அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் இது வருது என்பதை காணுகிறோம். சரி, அடுத்தது அதை குறித்து தான் சொல்லிட்டாரு பாருங்க, எப்படி பிரசங்கிக்கப்படணுமா, அவரை விசுவசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. பார்த்தீங்களா? அப்போ சுவிசேஷ வசனத்தை யாரும் அறிவிக்கலைன்னா அதை கேள்விப்படவும் மாட்டாங்க, யாரும் கேள்விப்படலைன்னா அவங்களுக்குள்ள விசுவாசமும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நற்செய்தியை சுவிசேஷமாக நம்ம அறிவிக்கும் பொழுது அதை கேள்விப்படுகிறவர்களுக்கு அது விசுவாசத்தை கொண்டு வருது. அப்படி 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 போய் சுவிசேஷத்தை சொல்கிறவங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதப்பட்டிருக்குது. காரணம் என்ன? அவங்க எடுத்து செல்வது தேவனுடைய வார்த்தையே என்பது தான். இப்போ நீங்களும் நானும் அதே மாதிரி நம்ம வசனத்தை நல்லா கேட்டு நம்ம உள்வாங்கும் பொழுது, நம்ம பேசும் பொழுது, மற்றவங்ககிட்ட சொல்லும்போது சும்மா நம்மளா ஒரு ஜென்ரல் வார்த்தைகளில் பேசாமல் வசனமாகவே பேச கர்த்தர் உதவி செய்வார். அப்படி பேசும்போது கேட்குறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும். நாங்கள் ஆஸ்பத்திரி ஊழியங்களுக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வேதத்தை ரொம்ப நேரம் வாசிக்கும்படி சகோதர சகோதரிகள் அறிவுரை சொல்லுவாங்க. அப்படி அந்த அறிவுரையை கேட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்போம். அதுக்கு பிறகு போய் அங்கே பேசும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயத்தில் வசனமாகவே நம்ம பேசுவோம். அதை கேட்குறவங்களுக்கு அது விசுவாசத்தை கொண்டு வரும். ஹீலிங் இம்மிடியேட்டாக நடக்கும், இன்ஸ்டன்ட் ஹீலிங் நடக்கும். ஏன்னா அந்த விசுவாசம் வந்த உடனே அந்த ஹீலிங் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். அதை விட்டுட்டு நம்ம பொதுவாக போய்ட்டு உங்களுக்கு இயேசுவை தெரியுமா, அவர் இப்படி தெரியுமா, அவர் அப்படி தெரியுமான்னு நம்ம பொதுவாக 4 வார்த்தைகள் சொல்கிறதுனால கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. நீங்கள் அதே வசனமாக எடுத்து பேசும்போது அவங்கள அறியாமலேயே அவங்களுடைய செவிகள் திறக்கப்படும், அவங்களுக்கு உள்ளே இருந்து அந்த விசுவாசம் வரும் என்பது தான். சரி, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவர்களுடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரம் எங்கும் கடைசி வரைக்கும் செல்கிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபமூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கும் எதிர்த்து பேசுவளுமாய் இருக்கிற ஜனத்திற்கு நாள்தோறும் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று சொல்லியிருக்கிறான். சரி, இப்படி ஒரு கேள்வி. அப்போ கேள்விப்படுறவங்களுக்கெல்லாம் விசுவாசம் வந்துடுமா? கொஞ்சம் பேர் விசுவசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுவும் குறிப்பாக இஸ்ரவேலர்களை குறித்து ஒரு கேள்விக்கு இங்கே ஆண்டவர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலர்கள் கேள்விப்படலையாப்பா அப்படின்னா கேள்விப்பட்டாங்க. முதல்ல மோசே மூலமாக கர்த்தர் சொன்னார். அதுக்கு பிறகும் அவங்க அந்த வசனத்தை கேட்டு புரிஞ்சு கொண்டாங்க. ஆனால் ஏன் கீழ்ப்படியலைன்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளே இருந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லோரும் விசுவசிப்பதில்லை. ஏன்னா அவங்க எதிர்த்து பேசுகிறவங்க, கீழ்ப்படியாதவங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம கேட்கிற விதத்தை குறித்து கவனிக்கணும். நம்ம கேட்டு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோம்? தேவனிடத்தில் திரும்புவோம். இப்போ பாருங்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியாதவங்க, கேள்விப்படாதவங்க, அவங்கெல்லாம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே விசுவாசத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் வசனத்தை கேட்டுட்ருக்குறோன்னு சொல்கிற நிறைய பேர் என்ன செய்து விடுகிறாங்க? அந்த வசனத்தை ஒரு கவனம் இல்லாமல் கேட்குறது,
ஒரு அசட்டையோடு கேட்கறது, அல்லது வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதன் மூலமாக என்ன ஆகிவிடுகிறது? கீழ்ப்படியாமைக்குள்ளே நம்ம போய்விடுவோம் என்பதைத்தான் அந்த வசனம் நமக்கு எச்சரிக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு என் கைகளை நீட்டினேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு எபிரேயர் 5:11. அது என்ன? மந்தமாக கேட்கக்கூடாது போட்டிருக்கு ஒரு இடத்துல. நான் வந்து சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, நான் மெல்கிசேதேக்கை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் கேட்பீங்க, ஆனால் ஒரு மந்தமாக கேட்பீங்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அதை விளங்க பண்ணுறது ரொம்ப ரேர் அப்படிங்கிறார். காரணம் என்ன? நம்ம கேட்கும்போது ஆர்வத்தோடு, மன விருப்பத்தோடு கேட்கணும். ஏதோ கேட்கணுமே அப்படின்ற ஒரு இதில் கேட்காம ஆர்வத்தோடு கேட்டால் நம்ம அருமையாக பெற்றுக்கொள்ளுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மந்தமுள்ளவங்களாக போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ கேட்கிற விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதையும் வேதத்தில் தேவன் அழகாக கொடுத்துருக்கிறார். அப்புறம் பாருங்கள், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்த கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்போது இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பாவிடத்துலையும் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரிடத்திலும் நம்ம நிலைத்திருக்கணும்னு சொன்னால், நம்ம ஆதி முதலாக என்ன கேட்டோமோ அது நம்மக்கிட்ட நிலைச்சிருக்கணும். அப்போ எனக்கு ஆதி எது? நான் எப்போ நான் எப்போ ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்டு விசுவாசி ஆனனோ அதுதான் என்னுடைய ஆதி. ஃப்ரம் த பிகினிங் அதில் நான் நிலைச்சிருக்கணும். அந்த ஆதி அன்புன்னு கர்த்தர் சொல்கிறாரே, அது இதுதான். நம்ம முதல்ல ஒரு வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகும்போது ஒரு அன்பு நமக்கு அவரிடத்துல உண்டாகிறது. அந்த அன்பினால் நம்ம அவரிடத்துல சேருகிறோம். அதில் நம்ம நிலைச்சிருக்கணும் என்று சொல்கிறாரு. அதே நேரத்தில் யோவான் 3:11 சொல்கிறாரு, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஆரிஜின் இருக்குது, என்னுடைய ஆதி. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையும் ஃப்ரம் த பிகினிங் இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வாசிக்கிறோமே, ஆதி முதல் நான் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறவர் தான் என்று ஏசப்பா சொன்னார். அந்த ஆதியிலையும் நம்ம என்ன சொல்கிறாரு? அந்த வசனம் நாமல் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பது தான் நீங்கள் ஆதியிலையும் கேள்விப்பட்டீங்க, இப்பயும் கேள்விப்படுற விசேஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கடைசியாக நம்ம பரிசுத்த ஆவியை எப்படி தெரியுமா பெற்றுக்கொண்டோம்? கேள்வியினால தான் பெற்றுக்கொண்டோங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலா விசுவாச கேள்வியினாலா எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெறுவதும் கூட இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டோம் இல்லையா? ஏன்னா சொல்கிறாரு, நீங்கள் சத்தியவசனமாக சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டீர்கள். கலாத்தியரில் வாசிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வசனமும் கடைசியாக நம்ம வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 3:5 சொல்கிறாரு, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்போது விசுவாசத்திற்கு உரிய விசுவாசமானது கேள்வியினாலே வருகிறது என்பதை இங்கும் நம்ம காண முடிகிறது. அதன் மூலம் நம்ம அருமையான விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறோம். ஆக நம்ம என்ன செய்யக்கூடாது? வேத வசனத்தை கேட்காமல் இருந்து விடக்கூடாது. நாள்தோறும் கேட்க வேண்டும். நம்ம கேட்கறதுங்கிறது இப்போ உட்காந்து கேட்குறது ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் நீங்கள் தனிமையில் இருக்கும்போதும் வேதத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்கள் காரில் போகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அதுக்கு மத்தியிலையும் இயன்ற மட்டும் சுத்தமான வேத வசனத்தை கேளுங்க. வெறும் பிரசங்கம் மாத்திரம் இல்லை,
சுத்தமான வேத வசனம். நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம் பாருங்கள், இந்த என்கேஜேவி பைபிள், தமிழில் மூல மொழிபெயர்ப்பு, பிஎஸ்ஐ பைபிள். இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. அல்லது நீங்கள் நீங்கள் வாயார அதை சத்தமாக வாசித்து கேட்டாலும் சரி. அப்படி நீங்கள் கேட்க கேட்க தான் இந்த விசுவாசம் உங்களை நிலைச்சிருக்கும். நான் எத்தனையோ முறை என்னுடைய லைஃப்பில் கவனிச்சிருக்கேன், நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. சில சமயங்களில் நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு தேவன் பதில் கொடுக்காதது போல் இருக்கும், அவருடைய சத்தம் கேட்காதது போல் இருக்கும். அந்த நேரத்துலலாம் நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒரு வேதத்தை எடுத்து அப்படியே கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக உங்களால் ஒரு சத்தத்தை கேட்க முடியும். நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிச்சுட்டு ஒரு ஜெபத்தில் நீங்கள் அவரோட பேசும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ அவர் பல சமயங்களில் நான் ஒரு சத்தம் கேட்கல, எனக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறோம்னா, காரணம் என்ன? வேதத்தை தியானிப்பதில்லை. விசுவாசம் இருக்குது, நான் பிலீவ் பண்ணுறேன், ஜீசஸ் தான் என்னுடைய காட்னு பிலீவ் பண்ணுறேன், காலைல ப்ரேயர் பண்ணேன், ஓகே, நாள் முழுக்க நான் போயிட்டுருக்கிறேன், பட் அப்பப்போ நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அவ்வப்போது இந்த வேதத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கிறோம் பாருங்கள், அதில் நமக்கு நிச்சயமாகவே பதில் கிடைக்கிது. காரணம் என்ன? இந்த வேத வசனத்தை கேட்கும் போதெல்லாம் விசுவாசத்தில் நம்ம ஆளப்படுகிறோம். ஆமென்.